வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். குரூப் டியோட ரிசல்ட் வந்துருந்துச்சு நேற்று. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி பாஸ் பண்ணவங்க ஃபிசிக்கல் ஓகேவா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடிக்கு வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். பிஇடிக்கு ஓகேவா, இது மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். நிறைய பேர் இதில் ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் உங்களுக்கு கட் ஆஃப் கிட்ட தான் நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு மார்க் அதிகமாக இல்லை, ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிருக்கிறேன், அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணால் கிடைக்காதா அப்படின்னு நினைக்காம ஃபுல் எஃபோர்ட் போடுங்க ஓகேவா. நிறைய பேர் என்டிபிசி கிளியர் பண்ணவங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. சிஜிஎல்ல மற்ற எஸ்எஸ்சியில் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க இந்த குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. சிலவங்களுக்கு வந்து அந்த ரன்னிங் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ரன்னிங்கை வந்து ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃபுல் எண்டு வரைக்கும் போயிருங்க. மார்க் ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் சரி, மார்க்கு கம்மியாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபுல் எண்டு வரைக்கும் அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வரைக்கும் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். இப்போது சில பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ ஓகேவா. சில பேர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் நேற்று ஃபுல்லாக தூக்கமும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேவா. நம்மளோட சேனல் ஸ்கோர்சி அகாடமி அப்படிங்கக்கூடிய நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு வந்து 9 மணிக்கு நமக்கு நெக்ஸ்ட் குரூப் டி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் குரூப் டி எக்ஸாமில் கேட்டால் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு கியூஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஓகேவா. கியூஸ் மாதிரி அப்படின்னா அந்த கொஸ்டின் சொல்லி அது கீழே எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதேமாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதேமாதிரி நம்ம ஆப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆப்பில் கிளிக் பண்ணி கோர்சஸ் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. மெட்டீரியலும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். கிளாஸில் நடத்துகிற மெட்டீரியலும் ஆப்லேயும் டெலிகிராம் லிங்க்லேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து குரூப் டி எக்ஸாம் நல்லா படித்தேன், ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? இதில் வந்து இப்போது ஃபெயில் ஆனதில் 2 கேட்டகரி இருப்பாங்க. ஒன்று என்னென்னா, இந்த எக்ஸாமை வந்து அவ்வளோ சீரியஸாக நினச்சிருக்க மாட்டாங்க ஓகேவா. சீரியஸாக நினச்சிருக்க மாட்டாங்க மீன்ஸ் அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது சிஜிஎலோ இல்லை நான் வந்து என்டிபிசியோ இல்லை நான் வந்து ஏஎல்பியோ அப்படின்னு வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த குரூப் டி எக்ஸாம் வரும்போது சரி நம்ம வந்து எழுதி பார்ப்போமே, ஓகே எழுதி பார்ப்போம், எவ்வளோ மார்க் கிளியர் ஆனால் நல்லது, எழுதி பார்ப்போம். ரெண்டுமே இப்போ சிஜிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, ஜிஎஸ்சில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து சயின்ஸ் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. அதே சிலபஸ் தான் இங்கே, ஆனால் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது. அதேமாரி டிஎன்பிசியில் பார்த்தோன்னா மேக்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. ஆனால் சயின்ஸோட வெயிட்டேஜ் கம்மி, ஆனால் சயின்ஸ் இருக்குது. அப்போ எல்லா எக்ஸாமோட சிலபஸ் தானே இதுவும். அப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு இதை போய் எழுதுவோம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. இல்லைனா வந்து ஒரு 5 மார்க்கு 6 மார்க்கு இதுக்குள்ளேயே ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எழுதும்போது இதை பெருசாக சீரியஸாக நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் எக்ஸாமுக்கு முந்தின ஒரு வாரம் வேணால் இப்போ லைட்டாக பார்த்துருப்பாங்க எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம். ஆனால் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது சீரியஸாக பார்ப்பாங்க. ஐயோ நமக்கு கிடச்சிருந்தா கிளியர் ஆகிருந்தால் நல்லா இருந்துருக்குமே. அதேமாரி எக்ஸாம் எழுதி முடிக்கும் போதும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இதை நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னா சிலபஸ் சேமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஓகேவா. நீங்கள் அங்கே வந்து மற்றதில் சயின்ஸ் சிலபஸ் இருந்தாலும் கொஸ்டின் அதிகமாக கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் கேட்டாலுமே இந்தளவுக்கு குரூப் டியில் கேட்குற அளவுக்கு டீப்பாக சிஜிஎல் இதிலலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் சேம் சிலபஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு முன்னாடியாவது இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடணும். அந்த 1 மாதமாவது எக்ஸாமுக்கு முன்னே 1 மாதமாவது. நான் சொல்கிறது இப்போ சிஜிஎல் டிஎன்பிசி இந்த மாதிரி சில நல்லா அதில் நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், புதுசாக படிக்கிறவங்களுக்கு சொல்லலை ஓகேவா. அப்போ நீங்கள் அதே சிலபஸ் சேமாக இருந்தால் கூட நீங்கள் அட்லீஸ்ட் 1 மாதமாவது நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், நிறையா எப்படி கொஸ்டின் கேட்காங்க, பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா 1 மாதம் இதே ஃபீல்டில் இருக்கணும், அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் இருக்கணும் ஓகேவா. அப்போ அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் இதாக இருக்கும். இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, என்ன அப்படின்னா இந்த நான் சொல்கிறது ஃபெயில் ஆனவங்களில் 2 கேட்டகரி, அதில் ஒன்று சொல்லியிருக்கேன் ஓகேவா. அதுக்குள்ளே இன்னொன்று ஓகே. இப்போ ஃபெயில் ஆனவங்களில் ஏபி 1 2ன்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபெயில் ஆனவங்களில் 1 2
இதில் ஒரு கேட்டகரி நான் சொன்ன மாதிரி எக்ஸாமு வேற ஒரு எக்ஸாமில் படிச்சுட்டு இதை எழுத வர்றவங்க. இன்னொரு கேட்டகரி இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நோ இன்ட்ரெஸ்ட். இவங்க எப்படி அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் படிக்கணுமா வேண்டாமா, நான் வந்து எனக்கு இந்த குரூப் டி வேலை பிடிக்காது, இல்லை நான் வந்து வேறு ஏதோ பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஓகே, எப்படின்னா இப்போது படிப்பாங்க, ஏதோ வேறு யாரோட ஒரு கட்டாயத்தின் பேரால் படிப்பாங்க, இல்லை நான் வந்து படிக்கணும் கிடைச்சா நல்லது அப்படிங்கிற ஒரு இதில் படிப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்து வேறு ஃபீல்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னென்னா சிலவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கும், சிலவங்களுக்கு வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு இருக்கும், சிலவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த இது வேண்டாம், நம்ம வந்து வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா இருக்கும். ஆனால் இதை வந்து ஏதோ ஒரு இதில் உள்ளே வந்திருப்பாங்க, யாரோ ஒரு கட்டாயத்தின் பேராலோ இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் உள்ளே வந்திருப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு. ஆனால் மைண்டில் என்ன தாட் ஓடிட்டு இருக்குன்னா அது ஓடிட்டு இருக்கும். இது வந்து அடிக்கடி என்ன திங்கிங் வரும்னா, இது படித்து ஒர்த்தா, இது வந்து படிக்கணுமா அப்படின்னு வரும். சிலவங்க வந்து படிக்கணும்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க, அப்ளை பண்ணது வேறு ஏதாவது ஒரு டிவிஷனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, பெங்களூரோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு இதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணிவிட்டு இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு டிவிஷன் சோனில் அப்ளை பண்ணிவிட்டு என்ன நினைப்பாங்கன்னா, படித்து ஒரு வேளை எக்ஸாம் கிளியர் பண்ணால் வேறு ஊருக்கு தானே போக வேண்டியிருக்கும், நம்ம வந்து அங்கே போய் ஹாப்பியாக இருப்போமா, நம்ம ஊரை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு ஒரு ஃபுல் ஈடுபாடு அந்த எக்ஸாமுக்கு மேலே வந்திருக்காது. ஏன்னா இவங்களுக்கு தாட் வந்து வேறு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்களுக்கு ஒரு ஃபீல்டு பிடிச்சிருக்குன்னா தயவுசெய்து அதை பார்த்து போயிருங்க. ஓகேவா? இது இப்போ நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா உங்கள் பெரிய விஷயம், பெரிய மரியாதை அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை இருக்குதா அதை பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதோட காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால நான் ஹெவியாக இருக்கும் மீன்ஸ் கொஞ்சம் ஓரளவு சுமாராக படிக்கிறவன் பாஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் கிடையாது. அவன் மறுபடியும் படித்து அவன் பாஸ் பண்ணிடுவான். ஆனால் இந்த அறகுறை இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க பாஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஸோ உங்களுக்கு இன்னொரு ஃபீல்டு பிடிச்சிருக்குன்னா தயவுசெய்து அதை பார்த்து போயிருங்க. இதில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, இதில் அதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இதில் ஒட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? என்னதான் நீங்கள் வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தோணும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு இதில் தோணும். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு காம்படிஷன் லெவலுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து டைம் இப்போ நான் வந்து எனக்கு வேற ஒரு வேலைக்கு போகிறது தான் ஆசை, ஆனால் நான் அந்த ப்ரிப்பரேஷனை விட்டுட்டு நான் இதில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் ஒரு முழு ஈடுபாடு அதில் உங்களுக்கு வந்திருக்காது. நீங்கள் அந்த ஒரு டாப் லெவல் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் உள்ளே வந்திருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் படிக்கலை. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் படிக்கலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு முடிவு எடுங்க. இதில் இது வேணுமா வேண்டாமான்னு இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. முடிவு எடுத்துகிட்டு நான் வந்து இது பண்ண போகிறேன்னு தெளிவாக இருந்தால் மற்றதெல்லாம் தலையிலேருந்து தூக்கி தூர போட்டுட்டு வெறித்தனமாக இதை பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது அது அப்படி அரைமுறையமாக தான் இருக்குது, அங்கே போகணுமா இங்கே போகணுமான்னு இருக்குன்னா தயவுசெய்து அங்கே பார்த்து போயிருங்க. இந்த இதில் நீங்கள் ஒரு 3-4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் இது பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ரொம்ப நெகட்டிவ் ஃபீல்டில் போயிடுவீங்க. ஓகே, அப்போது ஃபெயில் ஆனவங்களில் ஒரு கேட்டகரி வேறு எக்ஸாம் படிச்சுட்டு இதுக்குள்ளே வர்றது, குரூப் டிக்குள்ளே வர்றது. இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, மனசு வந்து ஒரு ஃபோக்கஸாக இல்லாமல் அது பண்ணவா இது பண்ணால் ஒர்த்தா, இது நான் இவ்வளோ டைம் போடுறது வேஸ்ட்டாக ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க ரெண்டாவது கேட்டகரி. இன்னொன்று இதுக்குள்ளேயே டிவிஷனில் 1-2 பார்த்தோம். அடுத்து மெயினாக இன்னொரு கேட்டகரி இதில் இருக்கக்கூடியது 2. இவங்களை பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். இவங்க என்னென்னா ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க, வெறித்தனமாக இந்த ஒரு குரூப் டி தான் அப்படின்னு படித்து ஃபெயில் ஆகிருப்பாங்க. இவங்களுக்கு தான் இருக்கிற மற்ற இந்த 2 கேட்டகரி இவங்க 2 பேருக்குமாவது கொஞ்சம் ஃபீல் ஆகும். ரிசல்ட் வரும்போது பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஆனால் மெயினாக இன்னைக்கு நேற்று நைட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாமே இந்த 2வது இவங்க தான். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க கதை என்ன அப்படின்னா எக்ஸாம் நல்லா படிச்சிருப்பாங்க, வெறித்தனமாக குரூப் டிக்கு மட்டும்தான் வெறித்தனமாக ப்ரிப்பரேஷன் போட்டிருப்பாங்க. இல்லைன்னா ஏஎல்பி எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த குரூப் டிக்கு வந்திருப்பாங்க. இல்லைனா வந்து என்டிபிசி படிச்சுட்டு குரூப் டியை நல்லா பண்ணணும் அப்படின்னு குரூப் டியை வெறித்தனமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபெயில் ஆகிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணனே தெரியாது. அதில் வேற பாதி ஒரு கூட்டம் இருக்குது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே இருக்காரு. என்னன்னா இப்போ அடுத்த குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டார். நமக்கு தான் கிடச்சிருமேன்னு ஒரு நம்பிக்கையில் குரூப் டிக்கு இப்போ வந்த அடுத்த 2025 குரூப் டி இப்போ 26 நடக்க போகுது.
அந்த குரூப் டிக்கு அப்ளையே பண்ணலை. ஓகேவா, இதில் நான் வந்து 85 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கிறேன். 75 நெகட்டிவ்லாம் போக 75 மார்க் வருது. கிளியர் ஆயிரும் அப்படிங்கிறதுல ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமலே இருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்கு என்னன்னா இப்போ NDPC 2 எழுதியிருப்பாங்க, மார்க் ஓகே நல்லபடியாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுலேயும் மார்க் கம்மியாக வந்துன்னா அடுத்த எக்ஸாமே இல்லையே அப்படிங்கக்கூடிய இதுலேயும் ஃபுல்லாக டிப்ரெஷனில் இருப்பாங்க. இப்போது இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆகிற வரைக்கும் இன்றைக்கோ நாளைக்கோ நாளை கழிச்சோ இல்லை இந்த ஒரு 3 நாளுக்கோ தயவுசெய்து இந்த எக்ஸாம் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இல்லை நான் வந்து இனிமே என்ன பண்ண போகிறேன், இனிமே அடுத்து என்ன எக்ஸாம் இருக்குது, படித்தா கிளியர் ஆகுமா ஆகாதா, இல்லை நான் வந்து அடுத்த ப்ரிப்பரேஷன் போகணுமா, வேலைக்கு போகணுமா, வீட்டில் இருக்கவங்ககிட்ட எதை சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு 1000 கொஸ்டின் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். எதுக்குமே ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா, இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றதுக்கோ இல்லைன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டிசிஷன் எடுக்கவோ ட்ரை பண்ணாதீங்க. தயவுசெய்து இந்த ஒரு குழப்பத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவை எடுக்கிறது தப்பாக தான் போய் முடியும். ஓகேவா, ஒரு 2-3 நாள் நார்மல் ஆகுங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுக்கலாம். ஓகேவா, அப்போது இவங்க மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எதுக்கு ஃபெயில் ஆனேன், என்ன தப்பு. ஓகேவா, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ 78 கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா 78 கட் ஆஃப் இருக்குன்னா மினிமம் ஒரு 65 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருப்பீங்க. 67, 68, 65க்கு மேலே எடுத்திருப்பீங்க. சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணவங்க 70க்கு மேலே கூட நீங்கள் எடுத்து ஃபெயில் ஆகிருப்பீங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த டைமில் உட்காந்துட்டு நான் வந்து சென்னை அப்ளை பண்ணிட்டேன், பெங்களூர் அப்ளை பண்ணினா எனக்கு கட் ஆஃப் கம்மியாக வந்திருக்கும், இல்லை நான் வந்து கொஸ்டின் வந்து நான் இப்போது ப்ரோரேட்டட் மார்க் அப்படின்னு வரும். கொஸ்டினில் 100 கொஸ்டினில் சில கொஸ்டின் 2-3 கொஸ்டின் தப்பாக அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்க. அப்போ அந்த கொஸ்டினை ரிமூவ் பண்ணனால தான் இப்படி ஆயிடுச்சு. எக்ஸாம் வந்து வேறு ஸ்டேட்டில் வச்சுருந்தாங்க, முடியதை வந்துட்டு எக்ஸாம் வந்து வேறு ஸ்டேட்டில் வச்சுருந்தாங்க, அப்போ நான் அங்கே போய் எழுதும்போது உள்ள பிரச்சனைனால தான் இப்படி வந்துச்சு, இல்லை நான் வந்து இப்படியே அடுத்த விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை போட்டு யோசிக்காதீங்க. இப்போதைக்கு நான் வந்து கட் ஆஃப் ஜஸ்ட்டில் போயிட்டு 1 மார்க்கில் போயிட்டு அப்போ அந்த பிரச்சனைனால தான் போச்சுன்னா அப்படி உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் வேற ஒரு இதில் தூக்கி போடாதீங்க. அந்த சோனில் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, நான் போட்டதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தில் போடாதீங்க. அமைதியாக உட்காந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் யோசிங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதில் வீக்னஸாக இருக்கிறேன், இது நான் ஃபெயில் ஆனதுக்கு என்ன காரணம். மேக்ஸு கரெக்டாக அட்டன் பண்ணலை, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பண்ணிட்டேன், ரீசனிங் நல்லா பண்ணிட்டேன், மேக்ஸ் நல்லா பண்ணலை, இதுதான் என்னோடய மிஸ்டேக்கு. அதே மாதிரி சிலவங்க வந்து மேக்ஸு நல்லா பண்ணியிருப்பாங்க, ரீசனிங்கில் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது டீட்டெயிலாக உள்ளே போய் யோசிங்க. ஓகேவா, இல்லைனா ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, டீட்டெயிலாக உள்ளே போய் பாருங்கள், நான் எதில் தப்பு பண்ணேன், ரீசனிங்கில் தான் மிஸ்டேக் போயிருக்கு. இப்போ கட் ஆஃப்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் 5 மார்க் தான் கம்மியாக இருக்குது, 3 மார்க் தான் கம்மியாக இருக்குது, நான் ஈஸியான கொஸ்டின் எடுத்துகிட்டு விட்டேன், அப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் விட்டுருக்கிறேன். ஓகே, நான் மேக்ஸ் ரீசனிங் நல்லாவே பண்ணிட்டேன். ஓகேவா, மேக்ஸில் ரீசனிங்கில் 30 கொஸ்டினுக்கு 30 கொஸ்டினுமே போட்டிருக்கலாம். ஓகேவா, ஆனால் ஓகே நான் ஒரு 28 கிட்ட போட்டுட்டேன், 28க்கு மேலே போட்டுட்டேன், 25க்கு ஒரு 21 மேக்ஸில் 22, 21 போட்டுட்டேன். ஆனால் நான் வந்து இதில் கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு 20 கொஸ்டினுக்கு 2 கொஸ்டின் தான் போட்டேன், இல்லைனா 1 கொஸ்டின் தான் போட்டேன், இல்லை ஒன்றுமே போடலை. அப்போது நான் வந்து அடுத்து என்ன பண்ணணும், இந்த கரண்ட் அஃபேர்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்படி உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து அடுத்தவங்க மேலே பழிய போடாமல் உட்காந்துக்கிட்டு அடுத்த கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்துக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியும். சிலவங்க வந்து எக்ஸாமுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போயிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட் தானே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. நைட்டில் புக் பண்ணியோ இல்லை நான் வந்து ட்ரெயினில் புக் பண்ணி தான் போகிறேன் தூங்கிட்டு போயிடலான்னு போயிருப்பாங்க. பக்கத்தில் ஒரு குழந்தை உட்காந்துட்டு வாழுன்னு கத்திட்டு இருந்திருக்கும். இல்லை நான் வந்து தூக்கம் இல்லாமல் லைட்டை போட்டு எவனாவது ஒருத்தன் அரவக்கடை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா ட்ரெயினில் உட்காந்து சவுண்டு போட்டுட்டு இருந்திருப்பான். அதனால தூக்கம் இல்லாமல் போயிருக்கும். மறுநாள் எக்ஸாம் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க. அதேமாரி வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், அதனால நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ என்ன உங்களை இதுக்கு காரணமாச்சுது இந்த 2-3 மார்க் கம்மியாகிறதுக்கு அப்படின்னு யோசிங்க. ஓகேவா, இப்போது எக்ஸாமுக்கு வந்து முன்னக்கட்டியே போய் தங்குறது, இல்லை வீட்டில் பிரச்சனை அப்படின்னா அந்த ஒரு வாரம் எதையுமே கண்டுக்கிடாமல் ஃப்ரெண்ட் ரூமுக்கோ இல்லைனா வேற எங்கேயோ போய் தங்குகிறது, இல்லைனா வந்து அதை கண்டுக்கிடாமல் அங்கே வீட்டிலேயே உட்காந்து படித்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்கிடாமல் இருக்கிறது. இப்படி அடுத்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும்
அப்படிங்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபெயிலியருக்கான கரெக்டான ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அப்போது கிடச்சிதுன்னா என்ன ஆகும்னா, அடுத்த எக்ஸாமுக்கு நான் வெறித்தனமாக பண்ண போகிறேன், இது மட்டும்தான் நான் தப்பு பண்ணியிருக்கேன், இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணால் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன், அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் எனக்கு வேணும், ரயில்வே எக்ஸாம் தான் வேணும், கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த நான் வந்து இது பண்ணுங்கும் போது நான் ஏதோ கிளாஸ் எடுக்கிறனால உங்களை இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிடிச்சி தள்ளுறேன்னு நினைக்காதீங்க. இதுக்குன்னு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த அட்வைஸ். ஓகேவா? அப்போது இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுட்டு கிளாரிட்டியாக நான் இது மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்கேன், இதை பண்ணால் கிளியர் பண்ணிடலாம், இதை சரி பண்ணால் கிளியர் பண்ணிடலாம்னு தெரியுது. இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து இது எல்லாம் தெரியாது. ஓகேவா? தயவு செய்து அவங்கக்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண மொதல் தப்பு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு கவலைப்படுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸாம் எழுதின உடனே நான் 85 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன், போன தடவை கட் ஆஃப் இவ்வளோ தான் வந்துச்சு, இந்த தடவை கட் ஆஃப் இவ்வளோ தான் வரும், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு வீட்டில் சொல்லிவிட்டு, இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லைனா வீட்டில் சொல்லியிருப்பீங்க. மெயினாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட பிரச்சனை இல்லை, வீட்டில் சொல்லியிருப்பீங்க. அவங்களும் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க, எப்பா படித்தான் உட்காந்து வெறித்தனமாக படிச்சுக்கிட்டே இருந்தான், அப்போது கொஸ்டினும் இவ்வளோ அட்டன் பண்ணிட்டேங்கிறான், அப்போ கிளியர் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இன்றைக்கி அது கிளியர் பண்ணலைன்னு அவங்களுக்கும் தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிருப்பாங்க. அவங்க எதுக்கு டவுன் ஆவாங்கன்னா, நம்ம பிள்ளைக்கு வந்து வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, சரி அடுத்த எக்ஸாம்லையாவது கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் அவங்க அவ்வளோ டவுன் ஆக மாட்டாங்க. ஒரு வேளை கிடைக்கவே இல்லை, அது கிடைக்காதோ, இப்போ கிடைக்காம போயிட்டுனா அவன் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ப்ரைவேட் வேலைக்கு போகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, வேறு ஸ்கில் இல்லை, அப்போ என்ன பண்ணுவான் வாழ்க்கையில் அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தில் தான் அவங்க டவுன் ஆவாங்க. அப்போ நீங்கள் இந்த அது வந்து என்ன ஆகுனா உங்கள் ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணும். அங்கே ஒரு ப்ரைவேட் வேலை, மாமா வேலை பார்க்குற இடத்துல ஒரு வேலை இருக்குது போறியா, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போறியா, அப்படி இப்படின்னு கொஸ்டின் வரும். நீங்கள் போக மாட்டேன்பீங்க, நான் படிச்சிருவேன் இன்னொரு தடவை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு மாதிரி அதுக்கடுத்து டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கடுத்து வந்து நீ இவன் இதிலே டைமை வேஸ்ட் பண்ணி இவன் வாழ்க்கை வயதான் போயிருமோன்னு நினச்சி வேறு மாதிரி எப்படியாவது போயிருன்னு புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பயங்கர ப்ரிப்பரேஷனுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? நெகட்டிவாக பேச ஆரம்பிப்பாங்க, அது அஃபெக்ட் ஆகும். அப்போ இதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான் காரணம். நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணேன், இந்த தடவை கிளியர் ஆயிரும் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ளே இருக்க ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியாது, எதனால ஃபெயில் ஆனோன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, நல்லா படித்தா ஃபெயில் ஆகிட்டான், அப்போ இதை விட நல்லா படிக்கவே முடியாது, அதனால் இவனுக்கு வந்து கிடைக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம பண்ண தப்பு என்ன, நம்ம எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணோம், நம்ம எவ்வளோ மிஸ்டேக் உள்ளே பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு தான் தெரியும். அவங்க நினைக்கிறது என் பிள்ளை பெர்ஃபெக்டாக இருக்கிறான், ஆனால் ஃபெயில் ஆகிட்டான், வேறு ஏதோ நடக்குது இந்த ப்ரிப்பரேஷனில், ஊழல் நடக்குதுன்னு நினச்சிருவாங்க, இல்லை நான் வந்து கோடி பேர் எழுதுகிறாங்க அதனால தான் கிடைக்கல நினச்சிருவாங்க, அப்படின்னு நிறைய அவங்க போட்டு நெகட்டிவாக ஆயிடுவாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பற்றி வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன்னே சொல்லக்கூடாது. சரி படிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கூட, நான் வந்து இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு எதுவும் சொல்லக்கூடாது. அதேமாரி ரிசல்ட் ஃபெயில் ஆகிட்டீங்களா உடனே சொல்ல வேண்டாம், ஒரு 3-4 நாள் விட்டு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ரெக்கவரி ஆகுறதுக்கே ஒரு 3 நாள் தேவைப்படும். அதுக்கிடையில் நீங்கள் அவங்களையும் சொல்லி அவங்க நெகட்டிவும் உங்கள் மேலே வந்துடும். ஓகேவா? அப்போ தயவுசெய்து உடனே இது பண்ணாதீங்க. அதேமாரி இப்போ மெயினாக அவங்கள ஓகே, அவங்களுக்கு வந்து ஓகே, நமக்கே ஒரு பயம் இருக்கும், நெக்ஸ்ட் எக்ஸாம் படித்தா கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. இந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? பாஸ் ஆனவங்க, டாப்பில் கிளியர் ஆனவங்க எல்லாரையுமே மைண்ட் செட்டை பாருங்கள், அவங்க மைண்ட் செட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நானுமே ஏஎல்பி கிளியர் பண்ணும்போது என் மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா நமக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷனே, டெய்லி ப்ரிப்பரேஷன், கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷனே நமக்கு ஒரு இதை கொடுத்துரும், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஓகேவா? அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பாஸ் பண்ணவே ஃபஸ்ட்டு முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு கிளாரிட்டி, நான் கண்டிப்பாக இதுதான் மிஸ்டேக்கு, நான் இதை கிளியர் பண்ணேன்னா 2026 குரூப் டி எழுதிடுவேன், கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஒருவேளை அதை அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் 2027 இந்த வருஷம் ஃபுல்லாக இப்போ ஏஎல்பி இருக்குது, என்டிபிசி இருக்குது, அதுவும் உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் 27ல் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது, 27ல் எக்ஸாம் வரும், அதை ஒன்றொன்னா அடிக்க பாருங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் லாஸ்ட் என்டிபிசி சிபிடி 1 கிளியர் பண்ணலை, நேற்று வந்து மெசேஜ் குரூப்பில் ஆப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு. என்னென்னா என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட் லெவலில் 83 கொஸ்டின் கிட்ட கரெக்டு. ஓகேவா? 83 மார்க்கு கிட்ட கரெக்ட், 83 பாயிண்ட் சம்திங் மார்க் எடுத்திருக்காரு. அப்போது இவ்வளோ தான். நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயிலியரே ஆகலை. இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிருக்கீங்களே தவிர
இதில் ஃபெயில் ஆகலை, இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில், ஒருவேளை நீங்கள் வந்து இன்றைக்கி முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுது. இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடும். மறுநாள் எங்கேயா ட்ரெயினை பார்க்கும்போது நானும் ப்ரிப்பேர் பண்ணனே அப்படிங்கிறது ஊர்த்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ மெயினாக நீங்கள் தைரியமாக இருந்தாலே, நான் கட்டாயம் அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன்னு தைரியத்தில் இருந்தாலே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இது வந்துடும். சரி, இந்த வருஷம் போனால் என்ன, இன்னொரு 2 வருஷத்தோ 1 வருஷத்துக்குள்ளே அவன் ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவான் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்களே டவுன் ஆகி இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுனா, இவன் வாழ்க்கையே போயிருமோ, அடுத்து என்ன பண்ணுவானோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வரும். அது உங்களை மறுபடியும் உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும். அப்போது இன்றைக்கி விட்டுருங்க, ஒரு 3 நாள் அமைதியாக இருங்க. அடுத்து ஃபுல் வெறியோட அடுத்த எக்ஸாம் வந்து ஃபுல் வெறியோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் என்னென்ன தப்பு பண்ணீங்க, எக்ஸாமுக்கு 1 மாதத்துக்குள்ளே அந்த டைமில் எல்லாம் உட்காந்துக்கிட்டு மொபைலில் ரீல்ஸை பார்த்துட்டு இருந்தேன், ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருந்தேன், இல்லைனா வந்து ஏதோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருந்துச்சு அதை பற்றி யோசிச்சுருந்தேன். ரிலேஷன்ஷிப்லாம் வேலை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, சொல்லி முடிஞ்சுது. ஓகேவா? நீங்கள் வேலை இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் நடக்காது. அப்போது அதை பற்றி யோசித்தேன், இல்லைனா வந்து வேறு ஏதோ பிரச்சனையை பற்றி யோசித்தேன். எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்னென்ன தப்பை பண்ணினீங்க அப்படின்னு. அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து வெறித்தனமாக படிங்க. அதேமாரி நான் வந்து என்டிபிசி தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், சிஜிஎல் தான் படிக்கிறேன், இந்த குரூப் டி வந்து ஒரு சின்ன வேலை, அதை நான் அப்ளை பண்ணலை அப்படின்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து ஏதோ ஒரு சின்ன வேலைனாலும் அப்ளை பண்ணி அதை கிளியர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எனர்ஜியும் சரி, பேக்கப்பில் ஒரு வேலை இருக்குங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியும் வேறு லெவலு. அதனால் தயவுசெய்து எல்லா எக்ஸாமும் சின்ன போஸ்டிங்காக இருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எழுத பாருங்கள். ஓகேவா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன உங்களோட கருத்து என்ன அப்படிங்கக்கூடியதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக, இல்லை நான் வந்து மைண்ட் செட் ரிலேட்டடாக, எனக்கு தெரிஞ்ச சில விஷயம், நான் இந்த ஃபீல்டில் இருந்தனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, ஜெய்ஹிந்த், பாய்.